ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆட்டுக்கால் சூப்பு பாருங்களா, பார்க்கவே எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். நல்லா பஞ்சு போல் வெந்திருக்கும். டேஸ்ட்டும் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். வீட்டில் இருக்கிற குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் யாராவது உடம்பு சரியில்லைனா, சளி பிடிச்சிருக்குன்னா இந்த மாதிரி ஆட்டுக்கால் சூப் பண்ணி விடுங்க. அவங்க சட்டுன்னு சரியாயிடும். டேஸ்ட்டும் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ பார்க்கவே எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது பார்த்தீங்கன்னா. ரோட்டு கடையிலலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் சூப் வச்சுருப்பாங்க. அந்த அளவுக்கு வாசனை சூப்பராக இருக்கும். கான்ஃப்ளவர் சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது. அந்த அளவுக்கு டேஸ்ட் சூப்பராக வேண்டி நம்ம இன்னைக்கு சூப்பரான ஆட்டுக்கால் சூப் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேரளா சமையல். இன்னைக்கு கேரளா சமையலில் ஆட்டுக்கால் சூப்பு தான் பண்ண போகிறோம். நாங்கள் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இன்னைக்கு ஆட்டுக்கால் தான் எடுத்துக்கோம். ஆட்டுக்கால் வச்சு நம்ம சூப்பு தான் பண்ண போகிறோம். இது 4 கால் ஆட்டுக்கால். அவங்க ஏற்கனவே நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கட் பண்ணி தான் கொடுத்தாங்க. ஒரு டைம் நம்ம ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. கலந்து கொடுத்துட்டு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து ஒரு 2 டைம் நல்லா கழுவிட்டு எடுத்துக்கோங்க. கழுவிட்டு தண்ணி வடிகட்டி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்க, ஒரு 2 டைம் நல்லா கழுவிட்டு தண்ணியெல்லாம் வடிகட்டி எடுத்து வந்திருக்கேன். ஆட்டுக்கால் க்ளீன் பண்ணும்போது இதில் முடியெல்லாம் இருக்கான்னு செக் பண்ணணும். நீங்கள் நாங்கள் தோலெல்லாம் கட் பண்ணி கொடுத்ததுனால எனக்கு அந்த பிரச்சனை இருக்காது. நான் 2 டைம் நல்லா கழுவிட்டு தண்ணி வடிகட்டி எடுத்து வந்திருக்கேன். மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு மிக்ஸர் எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. மிளகு எனக்கு எக்ஸ்ட்ரா சேர்த்து பண்ணும்போது அதோட வாசனையே டேஸ்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். 3 டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. சேர்த்து கொடுத்துட்டு மிக்ஸி மூடி போட்டு ஒரு டைம் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், மிளகும் நம்ம சேர்த்து ஜீரகமும் நல்லா அரைஞ்சி வந்துருக்கு பார்த்தீங்களா. இப்போது 2 பச்சை மிளகாவை நான் நீல வாக்கில் கிரிட்டி வச்சுருக்கேன், உள்ள சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஒரு துண்டு இஞ்சி, ஒரு கைப்பிடி அளவு பூண்டு தோல் நீக்கிட்டு வச்சுருக்கேன், இப்போ உள்ள சேர்த்துக்கோங்க. சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நீங்கள் கணக்குன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு 30 சின்ன வெங்காயம் இருக்கும், உள்ள சேர்த்து கொடுத்துக்கோங்க. சேர்த்து கொடுத்துட்டு மிக்ஸி மூடி போட்டு ஒன்றும் பாதிமாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம அரைச்சது இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்கோம்ல ஆட்டுக்காலை குக்கரில் சேர்த்து கொடுத்துக்கோங்க. ஆட்டுக்காலை சேர்த்து கொடுத்துட்டு நம்ம ஏற்கனவே அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம்ல மசாலாவை உள்ளே சேர்த்துக்கோங்க. மசாலா சேர்த்து கொடுத்துட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 3 கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. 250 கிராம் கப்பில் 3 கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து கொடுத்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து கொடுத்துட்டு குக்கர் மூடி போட்டு மூடிக்கோங்க. குக்கர் மூடி போட்டு மூடிட்டு ஒரு 10 விசில் ஹை ஃப்ளேமில் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், 10 விசில் வச்சு ஏரெல்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணும்போது இங்கே பாருங்கள், நல்லா கமன்னு வாசனையோட நம்மளோட சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ லாஸ்ட்டாக ஒரு கைப்பிடி அளவு நல்லா மல்லி இலையை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இப்போ சேர்த்து கொடுத்துக்கோங்க. அது கூடவே ஒரு 10 இலை புதினா இலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கிண்டிக்கோங்க. நல்லா கிண்டி கொடுத்துட்டு சூப் பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்மளோட ஆட்டுக்கால் சூப்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதோட டேஸ்ட் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். நீங்கள் ஜுரம் சளி இது மாதிரி உங்கள் குழந்தைங்க பிடிச்சிருந்தா இந்த மாதிரி ஆட்டுக்கால் வாங்கி சூப் பண்ணி கொடுக்கலாம். சட்டுன்னு சரியாயிடும். டேஸ்ட்டும் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். உடம்புக்கு ரொம்ப நல்லது. கண்டிப்பாக நீங்கள் ஆட்டுக்கால் வாங்கினா இந்த மாதிரி சூப் பண்ணி பாருங்கள். டேஸ்ட் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்டு உங்கள் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கேரளா சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.